வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதிகமான பணம் சேமிப்பதற்கும் கடன் இல்லாமல் வாழ்வதற்கும் சூப்பரான மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் சொன்ன வயதான தம்பதிகள் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் அவங்க 7 வருஷத்தில் சொந்த வீடை கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க எப்படி பணம் சேமித்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவாக போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோவை தான் நான் இது போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 93லேருந்து 99வது வருஷம் வரைக்கும் 92லேருந்து 99வது வருஷம் வரைக்கும் அவங்க சேமித்து கட்டின வீடு. நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் கம்மியாக இருக்கே, இந்த ரேட்டில் எப்படி வீடு கட்ட முடியும்னு கேட்காதீங்க. அதனால தான் நான் வீடியோ ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். இவங்க வந்து வீடு கட்டுறதுக்கு சேமித்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 1992லேருந்து 99 வரைக்கும். இது வந்து நம்ம ஒரு ஐடியாவாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நம்மளோட இன்கமுக்கு தகுந்த மாதிரி நம்ம பணம் சேர்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க சொன்ன விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கல்யாணத்துக்கு, அதாவது அவங்க கல்யாணம் ஏர்லி 90s நடந்திருக்கு. எனக்கு வந்து கரெக்டான வருஷம் தெரியல. அவங்க சொன்ன விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்போ வந்து ஏர்லி 90s நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டில் அவங்க கல்யாணத்துக்கு அவங்களுக்கு வந்து மொய் பணம் 48,000 ரூபாயாம். அதாவது அந்த பொண்ணு வீட்டுக்கு, அதாவது இந்த கப்பலில் இருக்கக்கூடிய அந்த லேடிக்கு அவங்களுக்கு வந்த மொய்த்தொகை வந்து 48,000 வந்துச்சான். அதில் வந்து அவங்க அப்பா வந்து 35,000 ரூபாயை வந்து அதாவது அவங்க இந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காரு. இந்த பொண்ணு கிடையாது, இந்த மேம்க்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கல்யாணம் பண்ண புதுசில் நீங்கள் ஒரு கிஃப்டாக வச்சு கொடுத்துட்டார் போல். அந்த மொய் பணத்துலேருந்து 35,000 இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை அப்படியே ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அப்படியே போட்டிருக்காங்க. போட்டுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அப்படியே வருஷம் மட்டும் ரெனியூ பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 92 அந்த பீரியடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த 35,000 அவங்க அப்படியே பேங்க்கில் போட்டிருந்துருக்காங்க. இந்த 35,000 வந்து பார்த்திங்கன்னா 92வது வருஷத்துலேருந்து 99வது வருஷம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு போட, அதை ரெனியூ பண்ண, ஒரு வருஷத்துக்கு அப்படியே அந்த வட்டியோடு அடுத்ததுக்கு போடன்னு சொல்லிட்டு 7 வருஷத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 69,777 ரூபாயாக மாறிடுச்சான். 35,000 ரூபாய் 92 போட்டது வந்து 99 வட்டியெல்லாம் சேர்த்து 69,777 ரூபா வந்துச்சான். அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10.1, 10.2, 10.3 அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அமௌண்ட் வந்து இவங்களுக்கு கரெக்டாக அந்த 7 வருஷத்தில் கழித்து 69,777 ரூபா இருந்திருக்கு. இதுதான் இவங்க செஞ்ச ஃபஸ்ட்டு சேவிங். கல்யாணம் ஆன கையோடு போட்டால் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 7 வருஷத்துக்கு அப்புறம் மெச்சூரிட்டி கிடச்ச அமௌண்ட் இவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக இதை நமக்கு ஒரு கற்றுக்கணும். இப்போ நம்ம கல்யாணம் முடிஞ்சோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கிடச்சிச்சினாலே நமக்கு நிறைய டைம் திடீர்னு அத்திப்பூத்தார் போல் அதெல்லாம் நடக்கும். நம்ம என்ன தெரியுமா செய்வோம், வீட்டுக்கு டிவி வாங்கலாமா, வண்டி வாங்கலாமான்னு ஏதாவது செலவுக்கே யோசிப்போமே ஒழிய பல்காக கிடச்சிருக்கு இதை அப்படியே பல்காக ஒரு ஃபிக்ஸடாக போடுவோன்ற எண்ணம் வந்து நமக்கு வராது. ஏன்னா நமக்கு அதிகமான பணம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிகப்பெரிய செலவை பண்ணி நம்மளோட ஆசைகளை தீர்த்துக்கலாம் தான் தோணும். இது வந்து மனுஷனோட இயல்பு. நம்ம சேமிக்கணும், சிக்கனமாக இருக்கணும், எதிர்காலத்தில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எப்போயாவது கிடைக்கக்கூடிய பணத்தை சேஃபாக வச்சுக்கணும். அது மூலமாக பாருங்கள் அவங்க பணம் ரெட்டிப்பாயிடுச்சு. ரெண்டாவது விஷயம், 1992லேருந்து 1999 வரைக்கும் ஒரு வருஷம் இவங்க சேவ் பண்ண அமௌண்ட்டை சொல்லியிருக்காங்க. அதாவது 1992 ஜனவரி மாதத்துலேருந்து அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் அவங்க ஹஸ்பண்டோட சம்பளம், இவங்களோட சம்பளம், 2 பேரோட சம்பளத்தையும் வச்சு குடும்பம் நடத்தி மீதம் பண்ணது 7,500 ரூபாயும். ஒரு வருஷத்துக்கான சேவிங்ஸ் பார்த்துக்கங்க. அந்த காலகட்டங்கள்லாம் சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குமா. இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து 5,000 ரூபாய் 6,000 ரூபாய்க்குள்ளே தான் சம்பளமே வருமா. அதுதான் அவங்க மேலோட்டமாக சொன்னாங்க. 93வது ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா 6,000 ரூபா சேமிச்சாங்களாம். 94வது வருஷம் ஒரு வருஷத்துக்கு 5,000 ரூபாய் சேமிச்சிருக்காங்க. 95வது வருஷம் 8,000 ரூபா சேமிச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 96, 97, 98, 99 இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சம்பள உயர்வு ஏற்பட்டுச்சான். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆன சம்பளத்தை வந்து அவங்க தொடவே மாட்டாங்களாம். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்சென்டிவ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இதை சேர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதை வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதியிருக்காங்க. 92வது வருஷம் 7500 ரூபா சேமித்து பேங்க்கில் இருக்குது, 93வது வருஷம் மட்டும் 6000 ரூபா சேமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இப்போ இந்த வருஷம் 6000னா நான் அடுத்த வருஷம் நான் 8000 சேமிக்கணும்னு எய்ம் பண்ணுவாங்களாம். ஆனால் பாருங்கள் 3வது வருஷம் 5000 ரூபாய் தான் சேமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எய்ம் பண்ணி ஒரு வருஷத்துக்கு இவங்க சில மெத்தட்ஸை யூஸ் பண்ணி சேமிச்சிருக்காங்க. இதுதான் அந்த 8 வருஷத்தில் சேர்க்கக்கூடிய அமௌண்ட்டு. அதாவது மாதம் அவங்க வருமானத்தில் செலவு போக மிச்சப்படுத்தி சேர்த்தது இன்சென்டிவ் அமௌண்ட் வந்தது எல்லாமே இவ்வளோ வந்திருக்கான். ஸோ இந்த 8 வருஷ சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா 72,500 ரூபா. ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ சேர்த்தாங்கங்கிறத தனியாக அவங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்குறேன். அடுத்து பாருங்கள், இந்த சேமிப்பு இல்லாமல் இந்த பேங்க்கில் போடுற பைசாக்கள் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நகை சேர்த்து வச்சுருந்துருக்காங்க. 7 வருஷத்தில் 20 பவுன் சேர்த்துருக்குறாங்களாம். இந்த 7 வருஷம் சேர்த்த இந்த 20 பவுன் 92லேருந்து சிறுக சேர்த்த தங்கத்தை 7 வருஷமாக மொத்தமாக 20 பவுன் சேமிச்சிருக்கிறாங்க. அந்த 20 பவுனை வந்து என்ன பண்ணிட்டாங்களாம், வீடு கட்டுறதுக்காக அப்படியே கம்ப்ளீட்டாக கொண்டு போய் விற்றுட்டாங்களாம். அடகு வைக்கலையாம், கம்ப்ளீட்டாக விற்றுட்டாங்களாம். இவங்க 20 பவுன் வந்து அவங்க விற்றப்ப இவங்களுக்கு கிடச்ச தொகை வந்து பார்த்திங்கன்னா 84,000 ரூபா கிடச்சிச்சான். ஏன்னா அப்போதைக்கெலாம் தங்க ரேட்டு ரொம்பவே கம்மி. அதனால் சொன்னாங்க அவங்க 1 லட்ச ரூபா கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்களாம். ஆனால் அன்னைக்கோட ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 84,000 தான் கிடச்சிச்சு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஃபிக்ஸடில் இருக்கிற அமௌண்ட்டு, அப்புறம் மாதம் சேமித்து அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 7 வருஷமாக சேர்த்து வச்சுருந்த அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்ககிட்ட 7 வருஷமாக சேர்த்த தங்கத்தை கொண்டு போய் கம்ப்ளீட்டாக வைத்ததில் ஒரு 84,000 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ இந்த அமௌண்ட், இந்த 3 அமௌண்ட்டை வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்தையும் வாங்கி வீடையும் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வாங்கின இடம் வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்க்கு 60க்கு 40 இடம் வாங்கியிருக்காங்களாம் அந்த காலத்தில். ஃபஸ்ட்டு அதாவது ஒரு 3 வருஷத்துலேயோ 4 வருஷத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டணும்னு நினச்சாங்களாம். பட் ஆனால் அவங்களால முடியலைங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த 3 அமௌண்ட்டை வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இடத்த வாங்கி மிச்ச காசில் 40,000 ரூபாய்க்கு இடம் வாங்கியிருக்காங்க. 60-40க்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற காசை வச்சு வீடை கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுக்கு, இவங்க 2 பேருமே 88வது வருஷத்துலேருந்து வேலை பார்த்துட்ருக்காங்களாம். இந்த லேடி வந்து 88லேருந்து வேலை பார்க்குறாங்களாம். அவங்க ஹஸ்பண்ட் ஒரு 2 85லேருந்து வேலை பார்த்துட்ருக்காங்களாம். அதனால் அவங்க ஒர்க் பண்ணுற ப்ரைவேட் கம்பெனியில் இபிஎஃப் படிப்பாங்களாம். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே அவங்க இபிஎஃப் கட்டியிருக்காங்க. இதில் என்னென்னா இவங்க 2 பேரும் ஆரம்பத்துலேருந்து ஒரே இடத்துல தான் இப்போ வரைக்கும் அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அதே ப்ரைவேட் கம்பெனியில் இவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த 1999வது வருஷம் இவங்க வீடு கட்டுற வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சில முன்னாடி சொன்ன அந்த 3 சேவிங்ஸை வச்சு வீடு கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் பணம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் இல்லையா. சரி, இபிஎஃப்லேருந்து நமக்கு ஒரு 25,000 அவங்கவுங்க அக்கௌண்ட்லேருந்து அட்வான்ஸாக எடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்களுக்கும் சரி இவங்க ஹஸ்பண்டும் சரி அவங்களோட இண்டிவிஜுவல் பிபிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து அட்வான்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எடுக்க முடியாது. ஒரு அவங்களே வீடு கட்டுறதுக்குன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அப்போதைக்கு எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கோ அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுப்பாங்க. அது மாதிரி இவங்களுக்கு 25,000 வரைக்கும் எடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 25,000 சேர்த்து 50,000 புரட்டி என்ன பண்ணியிருக்காங்க, மிச்சம் இருக்கக்கூடிய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீடு முழுசாக கட்டி முடிக்கிறதுக்கு 2.5 லட்சம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்களாம். பட் ஆனால் 3 லட்ச ரூபா வந்துருச்சான் மொத்தமாக. அதாவது இடமும் இடம் 40,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் 2,60,000 ரூபா வீடு கட்ட ஆயிருக்கு. மொத்த டோட்டல் எஸ்டிமேட் 3 லட்சம் அப்படின்னாங்களா, 2.5 லட்சம் நாங்களும். ஆனால் உங்களுக்கு 3 லட்சத்தை நெருங்கிருச்சான். அப்போ கடைசி நேரத்தில் வந்து ஒரு 25,000 ரூபா அவங்களுக்கு தட்டுப்பாடாக இருந்தப்போ அந்த 25,000 மட்டும்தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொந்தக்காரவங்கக்கிட்ட ஒரு 4-5 பேர்கிட்ட 5,000, 2,000, 3,000 இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பிரித்து வாங்கியிருக்காங்க. 25,000 ரூபாய் மட்டும் சொந்தக்காரவங்க கிட்ட கடன் வாங்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க, வீடை கட்டி கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கிறாங்க 3 லட்சம் ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் அந்த 25,000 ரூபா கடனை இவங்க அடைச்சாகணும். அது இல்லாமல் இவங்க சேர்த்த 20 பவுன் நகை கண்டிப்பாக அவங்க பொண்ணுக்குன்னு தான் சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சேர்க்க ஆரம்பிக்கணும். அதனால்
அதுக்கப்புறம் மறுபடியும் சிக்கனமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து இந்த 25,000 கடனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எகெயின் அவங்க பொண்ணுக்கு நகை சேர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை வந்து வீடியோட முடிவில் சொல்லுங்கன்னே அவங்களே சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டை கட்டி முடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம எப்படினாலும் இருந்துக்கலாம்னு சொல்லக்கூடாது. சின்ன சின்ன கடன்கள் நம்ம கண்டிப்பாக வாங்கியிருப்போம். அதை செய்யணும். எந்த பொருட்களையாவது விற்றுருப்போம், அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்து மறுபடியும் சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்துக்கு 3 லட்ச ரூபானா பெரிய விஷயம். இப்போலாம் நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஸோ நம்மளும் சிறுக சிறுக சேமித்து கண்டிப்பாக நம்மளாலையும் வீடு கட்ட முடியுங்கிற உறுதியோட பாசிட்டிவ் நம்பிக்கையோட நீங்களும் சேமிக்க ஆரம்பிங்க. பார்ட் டைம் ஜாபோ பிஸ்னஸோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் சொந்த வீடு கட்டுவீங்க. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.